பிஜி உடைய ரிசல்ட்டை வந்து ஒரு வழியா வந்து வெளியிட்டாங்க. நம்ம 25ஆம் தேதி எதிர்பார்த்தோம். பட் 23ஆம் தேதி இன்னைக்கு வந்து நமக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் எல்லாருக்கும் தெரியும் இந்த நீட்டோடைய அந்த ரிசல்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணது எய்ம்ஸ் நியூ டெல்லி. ஸோ அவங்க தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மார்க்குக்கு பதிலாக பர்சன்டைல் வந்து நமக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 ஷிஃப்டாக கண்டக்ட் பண்ணனால மார்க்கு கிடையாது. ஸோ 15% ஜென்ரல், அதாவது வந்து எலிஜிபிள் மார்க், அதாவது ஒரு ஜென்ரல் இவிஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருந்தால் 50% இருந்தால் தான் நீங்கள் வந்து எலிஜிபிள். ஸோ அப்போ தான் உங்களால் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும். நீங்கள் எம்டிஓ, எம்எஸ்ஓ, டிஎன்போ, டிப்ளமோ கோர்சஸ்க்கு கவுன்சிலிங் எலிஜிபிள். அதே மாதிரியா ஜென்ரல் பிடபிள்யூடி கோட்டாவாக இருந்தால் கண்டிப்பாக மினிமம் எலிஜிபிள் பர்சன்டேஜ் வந்து 45. நெக்ஸ்ட் வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இன்க்ளூடிங் எஸ்சி, எஸ்டி, ஓபிசியில் இருக்கக்கூடிய பிடபிள்யூடி. ஸோ இவங்களுக்கு வந்து 40%. ஸோ மார்க் கிடையாது இந்த வருஷம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பர்சன்டைல். ஸோ மினிமம் வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசிக்கு வந்து இன்க்ளூடிங் பிடபிள்யூடிக்கு சேர்த்து, அதாவது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடிக்கு 40%, ஜென்ரல் இவிஎஸ்க்கு 50%, ஜென்ரல் பிடபிள்யூடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45%. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமானது, ஸோ மார்க் வந்து நிறைய பேர் வந்து இப்போ அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதாவது வந்து நமக்கு ரிசல்ட் வந்துருச்சு, ஸோ எவ்வளோ கட் ஆஃப், அதாவது வந்து எனக்கு எவ்வளோ ரேங்க்ல வந்து சீட்ஸ் கிடைக்கும், ஸோ எனக்கு வந்து டேர்ம் கிடைக்குமா, எனக்கு ரேடியோ கிடைக்குமா, இது ஜஸ்ட் ரிசல்ட் தான். நமக்கு வந்து ஜஸ்ட் இந்த ரேங்க் தான் கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் ரேங்க், நீட்டோடைய ரேங்க். இதுக்கப்புறம் வந்து கேட்டகரி வைஸ் வந்து ஒரு ரேங்க் வந்து வெளியிடுவாங்க. அதில் வந்து நீங்கள் என்ன கேட்டகரி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, அதுக்கப்புறம் அந்த கேட்டகரிக்கான ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்கோர் கார்டு. ஸோ அது ஓரிரு நாட்களில் நமக்கு அந்த ரேங்க் லிஸ்ட் வெளியே வந்துருச்சுன்னா ஒரு எக்ஸாக்டான ஒரு ப்ரெடிக்ஷன், இந்த வருஷம் வந்து எந்த ரேஞ்சஸ்ல வந்து ஒவ்வொரு கிளினிக்கல் பிரான்ச்சஸ் முடியும், அது வந்து ஐலி பிரான்ச்சஸ் எந்த ரேஞ்சில் எதிர்பார்க்கலாம், இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம கேட்டகரி வைஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இன்னும் ஒரு நாட்களில் வெயிட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட், பெய்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் வருகிற சண்டே அல்லது மண்டே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ நிறைய பேர் வந்து நீங்கள் உங்களுடைய கொஸ்டின்ஸை கேட்கலாம். உங்களுடைய பர்சன்டேஜ் வச்சு அடுத்து நமக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதுன்றத அடுத்தடுத்த வீடியோ பதிவில் கண்டிப்பாக பார்ப்போம். நாங்கள் ரிசல்ட் அனலைஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரான உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நம்மளுடைய குரூப், வாட்ஸ்அப் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ தேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஒரு நாள் ஒரு அப்டேட் சந்திக்கிறேன்.